சம்பத்கான் சங்கு எதுவும் கிடைச்சதா? கலர் கலரான பவளப்பாறைலாம் இருக்குல்ல சம்பத்கான். இங்கே ஒன்று பாருங்களேன், ஐவிரல் சங்குங்கிறாங்க. 1 2 3 4 5. இந்த பக்கம் ஒன்று இருக்குது சம்பத்கான். ரொம்பவே வித்தியாசமான ஒன்று கிடச்சிருக்கு சம்பத்கான். கையில் பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளிஞ்சல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக அப்படியே மேலே வரைஞ்சி விட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். இயற்கையின் படைப்பே ஒரு படைப்பு தான். இது பேர் தான் வந்து போயா போட்டு. இது வந்து என்னென்னா தர்மாகோலை வச்சு அப்படியே செஞ்சுருவாங்க. தனி ஒரு ஆளாக உள்ளே போயிட்டு கடலுக்கு போயிட்டு தனி ஒரு ஆளாக மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. கடல் ஓரத்தில் தான் இதெல்லாம் வந்தால் பார்க்க முடியும். கடலுக்கு போனோம் அப்படின்னா கடலை பார்ப்போம், கடலோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே வெளில வந்துடும். ஆனால் கடல் ஓரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயம் கிடைக்கும். இன்றைக்கி அப்படி தான் எங்களுக்கு பவளப்பாறையும் சங்கும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கடல் ஓரத்தில் ஏதாச்சும் கிடச்சிருச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாமா என்னென்னு எனக்கு தெரியல.